மாப்பிள்ள உங்க அப்பா மீன் வாங்குறான் போலிக்குதுடா. ஆண்டா இன்னைக்கு செம வேட்டை தான். வருதுங்க இப்போ தரத்துல. நான் சொன்னேன் எதுவும் சொல்லிக்காதண்ணா. அட ஏன்பா பயப்படுற? நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு எனக்கு 1000 வேலை இருக்குது. நீ ஆச்சு அவனாச்சு. நான் கிளம்புறேன்பா. அவன் பாட்டுன்னு போயிட்டான். எப்பா என்ன மீன் வாங்கிக்கிற? தொடாத. தொடாதியா? என்ன பேசுற நீ? நான் மீன் வாங்கி செஞ்சு வைப்பேன். நீ நோக்காம ஏன் கூப்பிட்டு துண்டுக்குவ? துண்டத்துக்கு தானே வாங்கிக்கிற? நீ துண்டத்துக்கு வாங்கல, நான் துண்டத்துக்கு வாங்கிக்கிறேன். ஓஹோ, அப்ப நான் சாப்பிட கூடாது. அதான் சாப்பிட கூடாது மூஞ்சி அடிச்சமே சொல்லிட்டாங்கடா உங்க அப்பா. ஆமாண்டா, சாப்பிட கூடாது. நான் வச்சு 3 நாள் வச்சு கொடுத்துருவேன். சாப்பிடு சாப்பிடு. மாப்பிள வா மாப்பிள அப்படி உட்காரலாம். மூஞ்சிங்க பாரு, திருட்டு மூஞ்சிங்க. துண்டத்துக்கு மட்டும் வயிற்று போட்டு வந்துதுங்க. சரி அதெல்லாம் ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. உங்க அப்பனை போட்டு தள்ளிடலான்றியா? அது இல்லடா, அந்த ஆள் மீனை துண்ணக்கூடாது. அப்போ குழம்புல எதனா கலந்துடலாமா? குழம்புல எதனா கலந்தா நம்ம எப்படி துண்ண முடியும்? அப்போ குழம்புல கலக்க வேணாம், வேற எதனா கலந்து கொடுத்துடலாம். சூப்பர் மாப்பிள. என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள எங்க அப்பா லூஸ் மோஷன் மாத்திரை வச்சுன்னு இருப்பான். அது எடுத்துன்னு வந்து ஜூஸ்ல கலந்து கொடுத்துலாமா? அப்பா கிட்ட போய் மாத்திரை எடுத்துன்னு வரலாவா? அந்த பர்தேசி எங்க தீட்டுன்னு வர போயிருப்பானோ தெரியலையா? சரி வா போலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி